நாள் காலை 7 மணி. டன் 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 டன். பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல் ஹிமாலயாஸ். கேமரால தான் சரியா தெரில, ஆனால் கண்ணில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கு. அந்த டாப்ல இருந்தால் டென்ட்டுக்கு பின்னாடி இது ஹிமாலயா. சன்லைட் மட்டும் போட்டு க்ளோ ஆகுது. வெல்கம் யூ கைஸ், திஸ் இஸ் அவினாஷ். இன்னைக்கு வந்து டிவிஷனல் ட்ரிப்போட 2வது நாள். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு காமிச்சில் கேம்ப் இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத் ஹிமாலயாஸ் வந்து இருக்குது. ஓகேவா, இருங்க காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் தெரியுதா? இது வந்து இந்த ஹிமாலயாஸில் எது ரொம்ப பீக்கில் இருக்கோ அது வந்து கேதார்நாத்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போகிறதுனாலும் ட்ரெக்கிங் தான் போனோம். அது வந்து ஒரு நியர்லி 100 கிலோமீட்டர்ஸ் 8 hours ட்ராவல் வரும்னாங்க. இப்போ நாங்கள் போகிற டைரெக்ஷன் வந்து இந்த டைரெக்ஷன் சூரிய உதயம் இருக்குல்ல, இந்த டைரெக்ஷன் வந்து போகிறோம். எதுக்குன்னா சோப்தாலேருந்து சந்திரஷீலா போயிட்டு அங்கேருந்து துங்கநாத் டெம்பிள் வந்து போகிறோம். நேற்று நைட்டு அந்த இடத்துல பஸ்ஸு இறக்கி விட்டாங்க. நடுராத்திரின்னு சொல்ல முடியாது, ஒரு 9 மணி இருக்கும். அப்படியே நடந்து வந்தோம் இந்த இடத்துக்கு. புலம்பிக்கிட்டே வந்தோம், இன்னும் இவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறாங்கன்ட்டு. இதெல்லாம் ஸ்னோ பேச்சஸ், இதெல்லாம் ஸ்னோ. அப்புறம் வந்து எல்லாம் குரூப் ஃபோட்டோக்கு ரெடி ஆகியிருக்காங்க. சார் வந்து பிளான் போட்டுட்ருக்காரு, நம்ம வந்து அப்படியே போய் சுற்றி பார்ப்போம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஸ்னோ பேச்சஸ் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணில் பார்க்கும்போது நல்லா தெரியுது. இந்த கேமரா குவாலிட்டி ஒன்லி 13 MP, ஸோ சரியாக தெரியாது. அப்புறம் அங்கே சார் மீட்டிங் பேசுகிற இடத்துல தான் வந்து டைனிங் சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதுவும் டைனிங் ஏரியா. இது வந்து மேப். எந்த வழியாக வந்தோன்னா டெல்லியிலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வழியாக வந்து இப்படி வந்து இந்த இடத்துல தேவ்பிரயாக், அந்த கங்கா நதி காமிச்சல்லையா அது, அப்படியே இந்த ரூட்டில் போய் ருத்ரபிரயாக் இங்கே வந்து இப்போ வந்து இங்கே இருக்கும். ருத்ரபிரயாக் டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் சைனா பார்டர் வந்துடும். ஓகேவா, டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த கேம்ப் வந்து நம்ம பே பண்ணிட்டா அவங்க வந்து நைட் ஸ்டேக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு கூட இவங்களே சமைச்சு தருவாங்க. நம்ம வேலை வந்து தங்கிறது மட்டும்தான். ஓகே, இதுதான் அந்த கேம்ப் பேர் வந்து பசிபிக் கேம்ப். கரெக்டாக காலையில் நைட்டு பார்க்கும்போது ஒன்றும் தெரில, காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து போகிற இடத்தோட எலிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்தாவோட எலிவேஷன் வந்து மீன் சி லெவல் ஆல்டிடியூட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600 மீட்டர்ஸ். ஓகேவா, அதுவே வந்து அங்கேருந்து நம்ம துங்கநாத் வந்து போகிறோம், அது வந்து எவ்வளோனா 3680 மீட்டர், அதாவது 1080 மீட்டர்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ நேற்று போனதெல்லாம் வந்து சும்மா ட்ரையல்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்னோவோட சேர்த்து எலிவேஷனும் அதிகமாக இருக்குமா. 6 கிலோமீட்டரை வந்து இப்படி செங்குத்தாக 1000 மீட்டருக்கு வச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், அந்த இடத்துல வந்து நான் vlog பண்ணுறேன். அண்டு இப்போவே வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். பை. வந்து ஷூ போட்டுட்டு ஸ்னோவில் கால் வச்சா வழுக்குது. நம்ம நிறைய இடத்துல வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம்ல, வழுக்கி விழுறது ஸ்னோவில். உண்மையாகவே வழுக்குது. நேற்று அந்த ஒரு மீமில் ஒரு வழுக்கி விளையாடுவாங்களே, ஒருத்தர் ரன் பண்ணிக்கிட்டே ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ரன் பண்ணேன். கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம் பாருங்க.
கிட்ட வந்து சொல்லுங்க ஹாய். ஹாய் அவினாஷ். அக்கா என் பேர் ஏன் சொல்றீங்க? ஹாய் காய்ஸ். ஹாய் गाइस. மஜாக்கா when is your marriage in தமிழ்ல இது கேமரால பார்க்கறத விட நேர்ல பார்த்தா ரொம்ப அழகா தெரியுது. ஆனா அது ஏன் கவர் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. இந்த இடத்துல அங்க ஒரு கேம்ப் இருக்கு, அங்க ஒரு கேம்ப் இருக்கு, அங்க ஒரு கேம்ப் இருக்கு. baby come to Kodaikanal. Hey, this is Uttarakhand. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நாங்கள் வந்து பிளான் பண்ணது 2 ட்ரெக்கிங்கு. நேற்று ஒரு ட்ரெக்கிங் முடிஞ்சு அதை நான் வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். இது சரி வில்லேஜ். ஆனால் வந்து 2வது ட்ரெக்கிங் வந்து சோப்தா. அப்போ 3வது ட்ரெக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரா 1 கிலோமீட்டரான்னு தெரியல மேலே போகணும். பாருங்க போயிட்டாங்க. நாங்கள் இப்போ அந்த டாப்புக்கு போய் பஸ்ஸு பிடிச்சி சோப்தா போய் அங்கே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இல்லைனா பஸ்ஸில் ஒரு தடவை வீடியோ எடுப்போம். இங்கே ஒரு 5 கேம்ப் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு ஏஜென்சிஸ். ஸ்னோ கிட்ட ஸ்னோ பேச்சஸ். ஆக்சுவலாக நேற்று நைட்டு நடந்து வரும்போது வந்து இது எலிவேஷன் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேளை இறங்கி பள்ளத்தில் இறங்கி வந்ததால் அப்படி தோணிச்சோ என்னமோ. இப்போது அதிகமாக தெரியுது ஏறுறதுக்கு. நான் காட்டியே ஆகணும். பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போது கீழே சின்ன மலை, கொஞ்சம் பெரிய மலை, அதுக்கு மேலே போச்சுன்னா ஹிமாலயா. அதுவும் அங்கே வெள்ளை கலர் தெரியுதுல, அதான் இங்கே கேம்ப். பின்னாடி எல்லாம் வராங்க. இந்த பீக்கு அதுக்கு மேலே பீக்காக போயிட்டுருக்கு பாருங்க. ஐயோ செங்குத்தாகணும். வர வழி ஃபுல்லாக கொட்டி கிடக்கு. என்னங்க குறுகுறுன்னு பார்க்குது. கடைசியாக மேலே வந்தாச்சுன்னு பார்த்தா மாடு இன்ட்ரப்ட் பண்ணுது. மாடுங்களுக்கெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இங்கே இருக்கிற ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகியிருக்கு. இந்த பச்சை கலரில் இருக்கிறதா சொன்னல மாசஸ் லிச்சன்ஸ். பாறை மேலே பாருங்கள் லிச்சன்ஸ் மாசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஐஸ். கடைசியாக மேலே வந்தாச்சு, வண்டிக்கு போக வேண்டியது தான். மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சோப்தாக்கு வரலன்னு நினச்சோம். நேற்று நைட்டு இறங்கின இடமே சோப்தா தான். நாம அங்கே பாருங்கள் சோப்தா. ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம 6 கிலோமீட்டர் வந்து மேலே போனோம். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ன இஷ்யூ அப்படின்னா 500 வந்து டிபாசிட் பண்ணுமா. இது ஒரு ஆள் ஷூக்கு, ட்ரெக்கிங் ஷூக்கு. அப்போ தான் வந்து ஸ்னோவில் வழுக்காது. ஸோ அவங்க வந்து 500 கேட்குறாங்க ஒரு ஆளுக்கு. நாங்கள் வெறும் ஷூவில் ஏறலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கடையிலுமே ஸ்டிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஷூஸ் ஸ்டிக் 50 ரூபாவாம். 30 rupees வாங்கிட்டு ஒரு 20 rupees வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ட்ரெக்கிங் ஷூ எடுத்தாச்சு, ஸ்டிக் எடுத்தாச்சு. ஷூக்கு 100 ரூபா, இதுக்கு 50 ரூபா எடுத்துகிட்டு இப்போது கிளம்புறோம். வந்து ப்ராங்க் பண்ணிட்டாங்க. பேக் வந்து சின்ன பேக் எடுத்துகிட்டு சொன்னாங்க. நான் பஸ்ஸில் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேக்கை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதோடு தான் ட்ரெக்கிங் பண்ணணுமா, 6 கிலோமீட்டர் மேலே ஏறணுமா ஸ்டீப் எலிவேஷனில். பார்க்கலாம். கிளம்பியாச்சு. இங்கே தான் 500 ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க. நாங்கள் போன கடையில் கேட்கவே இல்லை, 100 ரூபாவோட வாங்கிட்டாங்க. இந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரியாது guys. என்ன கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நிறைய குரங்கு அட்டகாசம்லாம் இருக்குது. அதெல்லாம் போகிறோம்.
நீங்கள் வந்து 500 பே பண்ணிட்டு தான் வந்து மேலே போக முடியும். ஃபீஸ் வாங்க போகிறாங்க. ஆக்சுவலாக 500 இல்லையா 200 per person. இங்கே பே பண்ணிவிட்டு மேலே போவோம். மேலே பார்க்க பனி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, அப்போ காட்டுறேன். ஷூஸ்க்குன்னு ஸ்பைக்ஸ்னு தனியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்பைக்ஸ் வந்து 500 ஆகும். ரீஃபண்டெலாம் எதுவும் இல்லையா. அது வந்து முள் இருக்கும்ல, அதுதான் அயன் முள். ஸோ ஸ்னோவில் வழுக்காமல் பார்த்துக்கும். கைஸ் அங்கே ஒருத்தர் வழுக்கி விளையாடிட்டு இருக்காரு. வழுக்கி விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸ்னோ ஸ்கேட்டிங் போகிறாரு. கைஸ் நல்ல வேலை நான் இந்த ட்ரெக்கிங் ஷூ வந்து போட்டு வந்தோம், இல்லைன்னா அவ்வளோதான் கதை. இந்த மலையோட எட்ஜில் இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், பாருங்கள். அதான் அங்கே தெரியுது, அந்த கேம்ப்லேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது வடக்கன் சார் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ மலை, ஸோ அப்படி போகிறோம். ஏன்னா மவுண்டைன் வியூ இருக்குது. என் ஜூனியர் பையன் என்ன ஆர்கியூ பண்ணுறான்னா, மவுண்டைன் குடித்தா மவுண்டைன் மேலே ஈஸியாக ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாப்போம் குடிச்சிட்டு ஏறுறானா இல்லை மூச்சு வாங்குறானான்னு. சீனியர்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சோப்தா ட்ரெக்கிங்கில். பார்த்தீங்கன்னா வழியில் ஸ்னோ வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஷூ லிட்டில் பிட் வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, நான் நிறைய இடத்துல நோட் பண்ணேன், சிம்பிளாக போட்டு அந்த ஷூ இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப வழுக்குது. அதுவே இந்த ட்ரெக்கிங் ஷூ போட்டு வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்குது. இன்னும் ஸ்பைக்லாம் போட்டு வந்தால் அதை விட இன்னும் நல்லா தாங்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ தான். இதுவே எனக்கு வழுக்க ஆரம்பிச்சிருச்சு, கால் வச்சா வழுக்குது. எங்கள் சீனியர்ஸ் ஸ்பைக் போட்டுட்ருக்காங்க, வருவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டுருக்கேன். ஒருத்தர் நார்மல் ஷூ போட்டு வந்து வழுக்கி விளையாடிக்கிட்டு இருக்காரு. இங்கே யாருமே இல்லை, இதான் பேச வேண்டிய நேரம். ஆக்சுவலாக மலை ஏறும்போது எல்லாருமே வந்து ஹர ஹர மகாதேவ் பம் பம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க போலேன்னு கத்துறானுங்க, ஓம் நம சிவாயின்னு சொல்கிறானுங்க. எதுக்குறான்னு யோசிச்சு பார்த்தா அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம துங்கனா டெம்பிள் போகிறோம், அது சிவன் டெம்பிள் தானே அப்படின்னு. அங்கே பாருங்கள், ஸ்டீப்பில் ஏறி வராங்க. நான் வந்த வழி இது, கொஞ்சம் ஸ்லோப் கம்மி.
நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சீனியர்ஸ் இருக்காங்க. நார்மல் ஸ்லோப்பில் வந்து தான் ஏறிக்கலாம், ஸ்டீப் ஸ்லோப் போய் மாட்டிக்கிட்டாங்க, எங்களுக்கு முன்னாடி வந்தாங்க. அப்புறம் மோஸ்ட்லி ட்ரெக்கிங் போகும்போது இந்த மாதிரி பாறையாக இருக்கிறதுல கால் வச்சு போனால் வழுக்காது. மூஞ்சி ரொம்ப பிரைட்டாக தெரியும், ஏன்னா வந்து ஸ்னோ வந்து லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதால மூஞ்சி வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது, ஃபில்ட்ரு போட்ட மாதிரி. பாருங்க, வந்து இங்கே இருக்கிற பனிமலையை பார்க்கும்போது ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி தோணுது. நம்ம பார்த்ததே வந்து ஃபோட்டோவில் கிராஃபிக்ஸ் பண்ணதில் தான் பார்த்துருப்போம், நேரில் வந்து பார்த்தா கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போது எல்லாருக்கும் பின்னாடி ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி வந்தாச்சு. பொறுமையாக நடந்தால் போய் சேர்ந்துடலாம். போய் ஒரு இடத்துல அந்த இடத்துல போய் ரெஸ்ட் எடுப்போம். எல்லோரும் வரட்டும். இது பார்க்கும்போது தெரியுதில்ல, பார்த்தா எடிட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் அது நிஜம் ஹிமாலயாஸ். ஃபைன்லாம் எதுக்கோ போட்டிருக்காங்க, ஆனால் எதுக்குன்னு தெரில, ஹிந்தியில் எழுதியிருக்கு. தெரில நேற்று நடந்த ப்ராக்டிஸா இல்லை நேற்று நடந்து பழகினதான்னு தெரில. நான் ஸ்மூத்தாக நடந்துட்டு போயிட்டே இருக்கேன், வலி தெரில. ஆனால் என்ன வழுக்குது இந்த ஷூ போட்டோம். ஆனால் வந்து ட்ரிப் மேட்ஸ் இன்னும் ஆளையே காணும், எங்கே போனாங்கன்னு தெரில. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹைட் வந்திருக்கும். போய்கிட்டே இருக்குது, கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. நோ பிளாஸ்டிக் ஜோன் இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த செடிக்கு கீழே பாருங்கள், ஃபுல்லாக பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணேன், அதை இப்போ சொல்கிறேன். நான் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஏறும்போது கூட வந்து எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஏறி முடிச்சிடுறாங்க. ஈஸியாக, ஐ மீன் கம்பேர் டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் வழுக்கிட்டு வராங்க, க்ரிப்பு இல்லாமல் சைடில் பிடிச்சிக்கிட்டு வராங்க, ரொம்ப ஸ்லைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஏறுறதை விட இறங்குறப்போ எனர்ஜி இன்னும் அதிகமாக லாஸ் ஆகும் போல். அப்புறம் நான் மட்டும்தான் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி டூர் கைடு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல். அண்ட் அட்வைஸ் இஸ், வரும்போது வந்து டைட் பேண்ட் வந்து போட்டு வராதிங்க, லூஸ் பேண்ட் போடுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைனா வலிக்கும். சொல்லி முடிச்சோம் பாருங்கள், இறங்குறவங்க தள்ளாடிக்கிட்டு சைடில் போயிட்டுருக்காங்க. இன்னும் யாராவது வலிக்கிட்டு வந்தாங்கன்னா அதையும் காட்டுறேன். வலிக்கிட்டு வந்தவங்களாம் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். சரி, வலிக்கணும் மட்டும் பாதியிலே முடிச்சிட்டியே. என்ன வலிக்குன்னு கேட்டிங்கன்னா காலில் இருக்கிற ஹேரு, தோல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகி என்ன சொல்கிறது, ஏதோ சொல்லுவாங்களே ஸ்கின் அலர்ஜி, அந்த மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ லூஸ் பேண்ட் போட்டு வந்தீங்கன்னா அட்வைசபிள். ஏன்னா ஒரு எட்ஜில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடி டஸ்ட்பின் இருக்குது, எட்ஜு கொஞ்சம் விழுந்தாலும் சறுக்கிட்டு போக வேண்டியதான் பின்னாடி. இது மேல் பக்கம் போகிற இடம். அண்டு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து எனக்கு மட்டும் ஒரு விஷயம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. யாரை பார்த்தாலுமே வந்து என்கிட்ட கேமராவை கொடுத்து ஃபோட்டோ எடுப்பான்றாங்க. கேன் யூ ப்ளீஸ் டேக் ஃபோட்டோ எடுக்கும் என்னென்னமோ சொல்லி ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கையில் இது ஒன்று வச்சுட்டு சுற்றுறான்ல, அதனால் வந்து யாரை பார்த்தாலுமே வந்து ஃபோட்டோ எடுன்னு சொல்கிறாங்க. கண்ணாடி போட்டு பல்லை இப்படி வச்சுருந்தா வந்து வல்லவன் படத்தில் ஒரு சிம்புவா. இது வந்து அடிக்கடி என்னுடைய சீனியர் ஒருத்தர் சொல்லுவார், கண்ணாடி போட்டு பல்ல மட்டும் காட்டாதரா, ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு. ஏமாத்தல, ஹெல்ப்பு தானே. குட்டி குட்டி எறும்புகள். தமிழ் பீப்புள்ஸை பார்த்தேன், ஆனால் பேசலை, தமிழ் பாட்டு கேட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், பாதி வந்து கிராஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க.
இன்னும் பாதி போகணும். சொன்னல ரிட்டர்ன் வரவங்க வந்து ரொம்ப வழுக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தாலே தெரியும். அந்த டாப்பில் வந்து சந்திரஷிலா இருக்காமா. அந்த சந்திரஷிலாவிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணால் தான் துங்கநாத் டெம்பிள் வரும். ஏ சுபாஷே. ஓகே, நவ் ஒரு அடிஷ்னல் எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் தரப்போகிறேன். என்ன எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து கிளேஷியர்ஸ் அண்ட் வந்து பனிப்பாறை எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது. கிளேஷியரும் பனிப்பாறையும் ஒன்று தான், ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன். எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதும், ஹை ஆல்டிடியூடில் வெஜிடேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி வந்து கிளேஷியர் ஃபார்ம் ஆகுது. முதல்ல வந்து பனி வந்து மூடி இருக்கா ஃபுல்லாக. காலப்போக்கில் வந்து பனி பொழிஞ்சு அடியில் இருக்கிற பனி வந்து ஹை ப்ரெஷருக்கு வந்து போயிடும். ஓகேவா, மேலே இருக்கிற தௌசண்ட்ஸ் ஆஃப் டன் ஆஃப் வெயிட் ஸ்னோ இருக்கு இல்லையா, அது வந்து அமுக்கி அடியில் வந்து ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெஸ் ஆகி பனிப்பாறையாக மாறும். அதுதான் வந்து கிளேஷியர். ஓகேவா. அண்டு வெஜிடேஷன் பற்றி சொல்லணும்னா, வெஜிடேஷன் வந்து எப்பவுமே வந்து ஹை ஆல்டிடியூட் வந்து ஆல்பைன் ஃபாரஸ்ட்டு தான் இருக்கும். ஓகேவா, இங்கே பார்த்தா வெஜிடேஷன் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, டெசர்ட், கிராஸ்லேண்ட், எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், எவர்க்ரீனுக்கு அப்புறம் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல் இந்த மாதிரி வேரி ஆகும். அட் தி டாப்பில் வந்து ஆல்பைன் இருக்கும். அதுவே வந்து லேட்டிடியூடில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா துந்திரா ஃபாரஸ்ட் வந்துருக்கும். பாருங்க, காக்கா பறந்து போகுது. ஐயோ காக்கா, இவ்வளோ ஹைட்டில் நீ வருவனே எனக்கு தெரியாது. நான் இருக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப திக் ஸ்கின்னுடைய காக்கா வந்து இங்கே இருக்குது. டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலை ஏறும்போது வந்து தாகம் எடுக்கிற மாதிரி இருக்காது. மலை மட்டும் ஏறும்போது இல்லை, மவுண்டன் ரீஜன், வின்டர் டைம் இந்த இடத்துல வந்து தண்ணி தாகமே எடுக்காது. அதுக்கும் குடிக்காமலாம் இருக்காதீங்க, குடிச்சே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, குளிராக இருக்குன்னு ஸ்வெட்ரு போட்டு வருவாங்க. ஏற உள்ளே இருக்கிற கலோரிஸ் பேர்ன் ஆகிறதால அதிகமாக ஸ்வெட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நான் ஸ்வெட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. முதல்ல நான் போடவே இல்லை. கொஞ்சம் பேர் சறுக்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மலை தெரியுது இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் வந்து சந்திரஷிலா டெம்பிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே உச்சி தெரியுது இல்லையா, அந்த உச்சியில் வந்து சந்திரஷிலா டெம்பிள் வந்து இருக்குது. அந்த டெம்பிளை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து நம்ம எங்கே போகிறோன்னா துங்கநாத் டெம்பிள் போகிறோம். வேர்ல்ட்லே ரொம்ப ஹையஸ்ட்டு எலிவேஷனில் இருக்கிற டெம்பிள் என்ன சொல்கிறது, சிவ டெம்பிள். ஸோ சந்திரஷிலா மலைக்கு கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு போகிற மாதிரி தெரியுது. வாவ் வாவ் வாவ், பாருங்க guys. Oh my god, இது மலையோட அடுத்த பகுதி. நேரம் பார்த்துட்டு வந்து இந்த மலையும் வந்து இங்கே எண்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து செங்குத்தான ஒரு சரிவு. ஸோ மேலே போவோம். இவ்வளோ தூரம் ஏரியாச்சு. இப்போ தான் வந்து எனக்கு குளிரவே ஆரம்பிக்குது. சில் விண்டு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் மூஞ்சிக்கு மட்டும்தான் குளிருது, மூஞ்சி கை காலுக்கு. மற்ற இடம்லாம் இன்னும் குளிரலை, ஏன்னா 4 லேயர்ஸ் போட்டிருக்கேன். என்னங்க ஃபாரின்னு, இந்தியாவை பாருங்கள். ஹிமாலயாஸு, பனிமலைகள், இங்கே பாருங்கள் மவுண்டைன். எவ்வளோ பீப்புள், ஃபாரினர்ஸ் கூட இங்கே ட்ரெக்கிங் வந்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். அதனால தான் இந்தியா சப்கான்டினென்ட்னு சொல்கிறாங்க. வாவ் வாவ் வாவ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மட்டும் இல்லை, நானும் விழுந்துட்டேன். ரொம்ப வழுக்குது. இன்ஸ்டன்ட் கர்மா கேள்விப்பட்டிருக்கேன்.
இது என்னடா லைட் ஸ்பீடில் ஒரு கருமா ஃபஸ்ட் டைம் நடக்குது. அதுவும் எனக்கே மீன் போடலாம் ஹோன்னு. ரம்யா நீ ஃபைனலி இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பர். 1.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். திருப்பி இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் சொல்றாங்க. இது தீரன் படத்துல 2 கிலோமீட்டர் முடியல. ஸ்டில் போறோம். கிடைச்சிருச்சு. இது பேர் தான் வந்து ஸ்பைக்ஸ். இந்த மாதிரி வாங்கி போட்டு வந்தீங்கன்னா கீழே விழ மாட்டீங்க. ஆனால் 500 rupees. இங்க பாருங்க. வித் ஸ்பைக் வித்தவுட் ஸ்பைக். கண்ணாடி. இந்த எலிவேஷன் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஸ்னோ வந்து ரொம்ப நேரான இடத்துல தான் வந்து வழி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நேரான இடத்துல தான் நம்ம நடந்து போய் ஆகணும். வரவங்களும் போகிறவங்களும் இதில் தான் நடந்தாகணும். பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். ஆடிட்டு இருந்தாங்க பனி போட்டு. ஸோ போக ஆரம்பிக்கலாம். கிட்ட வந்ததால் எல்லாம் அங்கங்கே படுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஸ்ட்ரைட்டாக போகுது. லோ ஸ்லோப் வேணும்னா இதில் போய்க்கலாம். இப்படி போனால் ஸ்ட்ரைட்டாக இப்படி ஏறி போய்க்கலாம். ஷார்ட்கட். ஃபுல்லாக ஸ்னோ. இந்த இடத்துல வழுக்க சான்ஸே இல்லை. ஏன்னா நியூவாக விழுந்த ஸ்னோவில் வந்து நீங்கள் காலை வச்சிங்கன்னா வழுக்க சான்ஸ் இல்லை. வாங்க ஐயோ கால் பிடிச்சிருச்சு. வாங்க. ஏதோ ஒரு வடக்கம் கதறிக்கிட்டு வரான். ரெடியா? You cut it. Yeah. Madi. சொல்லுடா. We are luckiest to have this type of divers in our country. We need to explore more. Like we already explore cold resort, na? Now we will go to. We have to explore desert. hot desert also, okay? So please make a way for it. மேலே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சயின்ஸ் பீப்புள்ஸும் வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற சாயில் சயின்ஸ் டிவிஷன். டெம்பிள்னு போட்டு ஏரோ மார்க் போட்டிருக்கு. We can follow பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தராங்க. இது வந்து சந்திரஷீலா தானா? ஆனால் இதில் தான் வந்து தொங்கனா டெம்பிள் வந்து இருக்காமா. உள்ளே இருக்குது. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. வெளியே லாக் போட்டிருக்காங்க. வெளியே தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து உள்ளே என்ன இருக்குன்னு காட்ட போகிறேன். ஓகே. உள்ளே ஜெயில் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேம் விச் ஒன் இஸ் துங்கனா டெம்பிள்? Oh, this one. Okay. बोल गणेश भगवान की जय, पार्वती माता की जय, तुंगनाथ भगवान की जय। फोटो कैसे में நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க பாடுறதுக்கு. ராதா இதை பாட்டு பாடுறாங்க. ஸோ சந்திரஷீலா உள்ள தான் துங்கநாத் டெம்பிள் இருக்குது. ஸோ இதுதான் இது. உள்ளே போனால் வந்து எல்லாம் நாசம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜெயில் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குக்கா? ஃபோட்டோ எடுக்கலாம். சரி எடுங்க. ஸோ இதுதான் வந்து துங்கநாத் டெம்பிள். உலகத்திலே ரொம்ப ஹையஸ்ட் எலிவேஷனில் இருக்கிற டெம்பிள், சிவனோட டெம்பிள். ஓகேவா? இதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஹிமாலயாஸில்
சந்திரஷீலாவில் லொக்கேட் ஆகிருக்கு. சோப்தா வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். வந்து வெளியே இருந்தே ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு தடவை காட்டுறேன். இதுக்கு தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தேன். இது அதிக நேரம் காமிச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஹையஸ்ட் டியூரேஷன். இதுக்கு மேலே ஏதோ வழி போகுது. ஹையஸ்ட் எலிவேஷன் இருக்கிற துங்கநாத் டெம்பிள். உலகத்திலே ரொம்ப ஹையஸ்ட் எலிவேஷன் இருக்கிற ஃபைனலி டெம்பிளை பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து இந்த சறுக்கு மர விளையாட்டை விளையாடிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் தப்பாக தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் துங்கநாத் டெம்பிள். இங்கே இருந்தால் சந்திரஷீலா 1 கிலோமீட்டர் போகணும். ஸோ சோப்தா ஃபஸ்ட்டு, 2வது துங்கநாத், 3வது சந்திரஷீலா. ஸோ நான் கரெக்டாக தான் காட்டியிருக்கேன். கீழே டெம்பிள், அது மேலே தான் வந்து சந்திரஷீலா. ஓகேவா? இப்போ அங்கே போவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ எண்டில் வந்து சீனியர்ஸ் வந்து அவங்களுடைய ரிவ்யூஸ் வந்து சொல்லுவாங்க. அங்கேருந்து சறுக்கிட்டு வந்து பாருங்க, காக்கா இங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆல்ரவுண்டர் போல காக்கா. அது அங்கே இருக்கான் பாருங்க, அவன் ஜூனியர் டிப்பில் உட்காந்துருக்கான். எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டான். You can come late. நான் மேலே போயிட்டு சந்திரஷீலா இல்லை என்ன இருக்குன்னு காட்டிட்டு கடைசியில் ரிவ்யூவோட இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். ஓகே, இது வந்து பாருங்கள், இந்த இடத்துல அகைன் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த லிச்சன்ஸ் மாசஸ்லாம் வரும். இங்கே பாருங்கள், இதுதான் லிச்சன். லிச்சன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கேன்க்கா. இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கு காலெல்லாம் கூசுது. ரொம்ப நேரமான பிளேஸ். நான் வீடியோலாம் எடுக்கலாம், மேலே போய் எடுத்துக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து பொறுமையாக போயிட்டுருக்காங்க. வெரி ஸ்டீப்பு. அதனால தான் இங்கே டிலே ஆகிட்டுருக்கு. காலெல்லாம் நடுங்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கியூ. ஆக்சுவலி இப்போ வந்து இந்த ஸ்லோப்போட முடிஞ்சுன்னு நினச்சேன். இங்கே வந்துட்டு மேலே பார்த்தா இன்னும் போயிட்டுருக்கு. நான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ரைடிங்லாம் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூசுது. அவ்வளோ தூரம் மேலே போனோம். பின்னாடி மேலே போவோம். ஐயோ இல்ல கொஞ்சம் அது அங்கே கூட்டமாக தெரியுதுல்ல, அதுதான் எட்ஜு. அங்கே நின்று எட்ஜை பார்த்துட்டு எல்லாம் திரும்பி வராங்க. இங்கே சீனியர்ஸ்லாம் வரலன்ட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க கீழே. இப்போ நானும் என்னோட ஜூனியர் மட்டும் மேலே எட்ஜு நோக்கி போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கான பர்பஸே அதுதானே, அதை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக டென்ட் அங்கே காமிச்சேன். அந்த மலையை தாண்டி இங்கே வந்திருக்கோம். 3 மலைன்னு நினைக்கிறேன் தாண்டி வந்திருக்கோம். எட்ஜு போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஏன்னா ஒரு 100 or 200 மீட்டர்ஸ் இருக்கும். ஏறி முடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க கேமராவை திருப்பி சொல்கிறேன். ஏறி முடிச்சிட்டா 3600 மீட்டர் ஹைட்டில் ஏறி முடித்தேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனிதன் ஃப்ரம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து 3600. ஓகே, இன்னும் ஒரு 5000 மீட்டர் அதிகமாகனா எவரெஸ்ட் ஏறிடலாம்.
எவ்வளோ ஸ்லோப், கீழேயும் ஸ்லோப், உருண்டுகிட்டே போயிடலாம். இந்த மலை வந்து நான் கீழே இருக்கும்போது இப்படி காமிச்சேன். இப்போ பாருங்கள் ஈக்குவல் ஆயிடுச்சு, ஈக்குவலான ஒரு ஹைட்டில். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா காக்கா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. காக்கா என்ன, காக்கா கூட கழுகாகும். கழுகு காக்கா ஃபைட்டு ஞாபகம் வருதா? காக்கா கூட இங்கே கழுகு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணுவோம். இரு இப்போ சொல்லு ஹாய். ஓகே, அங்கே ஒரு ஸ்டீப் ஸ்லோப் இருந்துச்சு, அது ஏறி வந்தாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு பார்க்கலாம். இது லாஸ்ட்டு ஸ்டீப் ஸ்லோப். இந்த இடத்த வந்து சறுக்கி நடக்க முடியாமல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வழியில் போகணும். ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிற இடத்த, இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிறத பார்த்து காலை வச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியாக 2 மணி அளவில் நம்ம உச்சிக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், அங்கே தெரியுறாங்கன்னு தான் உச்சி. ஒருத்தர் இங்கே பார்த்தீங்கன்னா தலைகீழே ஸ்லைட் பண்ணிட்டு போனார். தலைகீழே அவராக பண்ணாரா இல்லை அதுவாக இழுத்துக்கிட்டு போச்சான்னு தெரில. இங்கே பாருங்கள், காலெலாம் நடுங்குது. ஸோ இங்கே வந்து அகராரமாக கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சில் விண்டு பாருங்கள். போவோம், கொஞ்சம் தூரம் தான். நம்ம உச்சிக்கு வந்தாச்சு. கேமரா வரேன். கடைசியாக நம்ம உச்சிக்கு வந்தாச்சு. ஸ்டீப்பாக இருக்கு. இதுங்க பின்னாடி திருப்பி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கோயில் இருக்கு மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா தவறி விழுந்தா அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த சைடில். ஹாய் யா. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா அதோட பெரிய பள்ளத்தாக்கு. விழுந்தா கதகாலி பாருங்க எப்படி இருக்கு. ஸோ எல்லாம் போகிறாங்க, திரும்ப போகிறாங்க பொறுமையாக. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க. வந்து ப்ரே பண்ணுறாங்க. கடைசியாக ஃபைனலாக மேலே வந்தாச்சு. வேறு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிறது வந்து சில் விண்ட் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. குளிர்து ரொம்ப. அண்ட் இப்போ ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். இங்கெல்லாம் ப்ரே பண்ணுறாங்க. ஒரு மலையோட உச்சியில் இருக்கும், ரொம்ப உச்சியில் இருக்கும். பிக், மவுண்டைன் பிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்கும். வந்து சாமி இருக்கு. எவனோ ஒருத்தன் பாட்டு போட்டு வச்சிருக்கான். சாமி இருக்கு. கைஸ், என்ன ஆச்சுன்னா கடைசியில் அந்த டெம்பிள் காமிச்செல்லாம் மேலே அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து ஒரு 20% வந்து பார்த்தேன் அந்த மவுண்டன் ஏறுறதுக்கு முன்னாடி. பீக்கு போக போக என்னாச்சுன்னு தெரியல, நான் சார்ஜ் வந்து நோட் பண்ணல, டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரஷீலா மவுண்டனில் பாதி வரும்போதே வந்து ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருச்சு. சாரி, அதை வந்து காட்ட முடியல. காட்டில் தான் நினச்சேன், வேறு ஏதாவது ஃபோன் இருந்தால் வாங்கி காட்டுவேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஸ்னோஃபால் வந்துச்சு, ரொம்ப சிவியராக வந்துச்சு அந்த மவுண்டனில். ஸ்னோஃபால் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நான் கையில் எடுத்து ஐஸை காமிச்சிடல, அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸாக தான் வந்து இருந்துச்சு. அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து இப்போ நம்ம கையில் எடுத்து காட்டும் போது சின்ன சின்னதாக தனியாக வந்துச்சுல, அந்த மாதிரி கிறிஸ்டலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சந்திரஷீலாவிலேருந்து தொங்கநாத் வந்தோடனே அது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு கீழே வரும்போது வந்து ஸ்னோஃபாலே இல்லை, அது வந்து ஒரு ரெயின் ட்ராப்பாக வந்து மாறிடுச்சு, சின்ன தூரல் போடுற மாதிரி மாறிடுச்சு.
அதுக்கப்புறம் கடைசியில் ஷூவை வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு 20 ரூபா ரீஃபண்ட் வாங்கிட்டு திரும்ப கேம்புக்கு வந்துட்டேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. அது வந்து நான் ஒரு தனி வீடியோவில் வந்து போடுறேன். ஓகே, பாருங்கள், பவர் பேங்க்கில் போட்டு சார்ஜ் போட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே பாய். எடிட் பண்ணி இன்றைக்கி நைட்டு வீடியோவே போடுறேன். பாய். ஆக்சுவலாக என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிஷிகேஷ் வந்து போகிறோம். நாளைக்கு காலையில் ஹோலி செலிப்ரேட் பண்ணிட்டு ரிஷிகேஷில் ரிவர் ராஃப்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு டே 3ல் பார்க்கலாம். பாய்.